ஹே காய்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். இன்றைக்கி நான் என்ன வீடியோ கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு லெஹங்காவோட டாப்புன்னு சொல்லலாம், ப்ளவுஸ்னு சொல்லலாம், சோலின்னு சொல்லலாம். எனிவே லெஹங்காவோட டாப் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்றத தான் காட்ட போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெட்டீரியல் லெஹங்கா. ஸோ ஜஸ்ட்டு அந்த பாட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஒரே ஸ்டிச்சில் ஜாயின் பண்ணுற மாதிரியும், டாப் வந்துட்டு வெறும் எம்டி கிளாத்தாக ஜஸ்ட் நெக் பேட்டர்ன் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்கு அஸ்யூஷுவல் இதில் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு மைனஸும் இருக்குது. நெக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே டிசைனில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கலாம். பட் எக்ஸாக்டாக அந்த இடத்துல எம்ப்ராய்டரி வந்திருக்கிறதுனால நம்மளால் அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிச் பண்ணும்போது மட்டும் கவனமாக ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருந்துச்சு. நான் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஜாயின் போட்டுட்டு கீழே வந்து நமக்கு ஸ்லிம் ஃபிட்டாக தெரியும்ட்டு கிராஸ் வச்சு தான் தைச்சிருக்கேன். அதே மாதிரி ஸ்லீவ்ஸ்க்கான கிளாத்து நான் எக்ஸ்ட்ராவாக தான் வெளியில் வாங்கினேன். பட் அந்த கிளாத்தில் ஸ்லீவ்ஸ்க்குன்னு டிசைனுக்கு அந்த பார்டர் கொடுத்துருந்தாங்க. அதை கட் பண்ணி கரெக்டாக எல்போ ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன். 3/4 ஸ்லீவும் வைக்கல, ஹாஃப் ஸ்லீவும் வைக்கல, எக்ஸாக்ட்லி எல்போ ஸ்லீவ் வச்சுருக்கேன். ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் நியூ ட்ரெண்டில் இருக்கிறதுனால எல்போ ஸ்லீவ் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு நெட் ஸ்லீவ் தான் வைக்கலான்னு நினச்சேன். பட் நிறைய சோலிஸ் அண்ட் சல்வாரில் நெட் ஸ்லீவ் வச்சு அது கொஞ்சம் நாளாக நமக்கு டேமேஜ் ஆகிடுறதுனால கிளாத் ஸ்லீவே வச்சுருக்கேன். கீழே பார்த்திங்கன்னா தெரியும், அந்த ஸ்லிம் ஃபிட் வரக்கா க்ராஸான ஸ்டிச்சில் தான் பண்ணியிருக்கேன். ஸோ மெயின்லி நம்ம இந்த மாதிரி எக்ஸாக்ட் சைஸில் நம்ம வந்து டாப்பு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம போடும்போது கொஞ்சம் அது கிழிஞ்சிடுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் ஜிப் வைப்பாங்க சிலர், இல்லைன்னா சிலர் பின்னாடி வந்துட்டு பட்டன் இல்லைன்னா ஓப்பன் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணலை. பின்னாடி நெக்கு வந்து நல்லா லோ நெக் வச்சுட்டு நார்மல் அந்த த்ரெட்டில் வந்துட்டு கீழே வந்துட்டு நார்மலான ஒரு பெல் மட்டும்தான் வச்சுருக்கேன், ஒரு ஃப்ளவர் பெல்லு. அதை தவிர வந்து முன்னாடி டார்க் பிங்க்கில் எம்ப்ராய்டரி இருக்கிறதுனால த்ரெட்டும் டார்க் பிங்க் கொடுத்துருக்கேன். ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஹெவியான ஜிப்பாக கொடுத்துருக்கேன். நமக்கு பிரேக் ஆகிடக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம ஜிப்பு போட்டோம்னா அது எடுத்துக்கவும் கூடாது, டைட்டாக இருக்கணும். ஸோ எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த லெஹங்காவில் மட்டும் இந்த டைட்டில், அதாவது ரொம்ப மெல்லிசான ஜிப்பு கொடுத்துருப்பாங்க. அது நமக்கு அவ்வளோ டைட்டாக இருக்காது, திறந்துக்கும். அப்பப்போ வந்து ஜிப்பு திறந்துக்க கூட சான்சஸ் இருக்குது. ஸோ நல்லா ஹெவியான ஜிப்பு கொடுத்துட்டு ஜிப்பு வெளியில் தெரியாத மாதிரியே கிளாத் கொடுத்து கவர் பண்ணி இன்னர் ஜிப்பு தான் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்லேயுமே கூட அந்த ஹேண்டோட பார்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மெல்லிசான கிளாத்து தான், சேம் கிளாத்து சாட்டின் கிளாத்தில் தான் வாங்கியிருக்கேன். இது வந்து பாட்டம் லெஹங்கா. ஆக்சுவலி வந்து ஹெவி ஒர்க் எம்ப்ராய்டரி லெஹங்கா, நல்ல ஹெவியான பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே அழகான கலர் வித் செம்மையான எம்ப்ராய்டரி, மெஷின் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹிப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவங்க நார்மலாக நம்ம ரெடிமேட்லாம் நல்ல ஒரு 10 இன்ச்சஸ் அந்தளவுக்கு கொடுத்துருப்பாங்க கேப்பு. நான் அவ்வளோ கொடுக்கல, ஏன்னா நம்ம அந்த மாதிரி போட்டுட்டு அதை நாடாக போட்டு கட்டும்போது உங்களுக்கு அந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக தெரியும், ஹிப் ஃபுல்லாக தெரியும். நமக்கு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கும். அது நம்ம எப்போ பார்த்தாலும் அதில் கையை பிடிச்சிட்ருப்போம், இல்லைன்னா க்ளோஸ் ஆகிருக்கும், இல்லை பின் போடுற மாதிரி இருக்கும். ஸோ ஆக்சுவலி இதோட ஹிப் சைஸ் நல்லா பெருசாகவே இருக்கிறதுனால நான் அந்த ஓப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் அந்த நாடா தவிர கீழே ஒரு 3 இன்ச்சஸ் மட்டும்தான் கொடுத்துருக்கேன். போதும், இனஃப், நம்ம இடுப்பில் மேலே ஏற்றிக்கிறதுக்கு மட்டும்தானே. ஸோ அது போதும்னு நினச்சி நான் அவ்வளோதான் வச்சுருக்கேன். அண்ட் பார்டர் பாருங்களேன், எவ்வளோ அழகான பிங்க், லைட் பிங்க் வித் சில்வர் காம்பினேஷன் அண்ட் டார்க் பிங்க்கில் அந்த ஃப்ளவர்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு லெஹங்காங்க. இன்னும் நான் வியர் பண்ணலை. துப்பட்டா பார்த்திங்கன்னா சிம்பிள் நெட் துப்பட்டா வித் சேம் அந்த டாப் அண்ட் பாட்டமில் வந்திருக்க அந்த ஃப்ளவர் மட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்திங்களா, அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. ஃபுல் ஷாலுக்குமே அந்த பார்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான, அதே நேரத்தில் ரொம்ப ரிச்சான ஒரு லெஹங்கா. ரொம்பவே அழகாக இருக்குது. இதாங்க அதோட ஓவரால் லுக்கு பாருங்கள். ஆக்சுவலி வந்து இது ரொம்ப ஃப்ளோவான லெஹங்கா கிடையாது, ஸ்லிம் ஃபிட்டு தான். நம்ம ஆக்சுவலி நல்லா ஸ்ட்ரெச்சராக தெரியும். பட் வந்து நீங்கள் பைக்லலாம் டபுள் சைட் போட்டு அந்த மாதிரி உட்கார முடியாது, சிங்கிள் சைடு அப்படி இந்த மாதிரி தான் உட்கார முடியும். பட் நல்லா ஸ்லிம் ஃபிட்டாக ரொம்ப ராயலாக ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட், பர்த்டே பார்ட்டி, ஏதாவது அதர் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி, ஸோ எல்லா ஒரு வெட்டிங்கோட எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நீட்டான ஒரு லெஹங்காங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் டிசைன் பார்த்திங்கன்னா சிம்பிள் அண்ட் கம்ஃபர்ட்டாக நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கச்சன்னு போடாமல், ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம், நீட்டாக போகணும், நம்மளோட ஒரு செகண்ட் பார்ட்டி ஃபங்க்ஷன் போகிறோம்னா நீட்டாக போடுறதுக்கு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குமோ பார்த்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள். அண்ட் மெயினாக பார்த்திங்கன்னா கீழே 2 சைடு ஹிப்பில் டைட் வச்சுருக்கேன். எதுக்குன்னா சப்பியாக இருக்க கேர்ள்ஸ்க்கு வந்து ஸ்லிம்மாக இருக்க கேர்ள்ஸ் எப்படி போட்டாலும் ஸ்லிம்மாக தெரிவாங்க. பட் சப்பி கேர்ள்ஸ் வந்துட்டு ஸ்லிம்மாக ட்ரெஸ் போடணும். ஓகே, டாடா, பாய்.